அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அப்படின்னே சொல்ல. இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளை இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பண கஷ்டமும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இன்று டிசம்பர் மாதத்தின் 17ஆம் தேதி மார்கழி மாதத்தின் 2ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள்னு சொல்லலாம். மேலும் மார்கழி மாதங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்குன்னே உரிய ஒரு மாதமாக கருதப்படுது. அதில் வரக்கூடிய புதன்கிழமை, சனிக்கிழமை, அதாவது பெருமாளுக்கு உரிய இந்த 2 நாட்களுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அதுலேயும் இந்த மார்கழி முதல் புதன்கிழமை இருக்குது பாருங்கள், இதை தான் நம்ம குசேலர் தினம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். உங்கள் எல்லாருக்குமே குசேலர் மற்றும் கிருஷ்ண பரமாத்மாவனுடைய அந்த நட்பு ரீதியான கதைகள் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படிங்கும்போது ஏற்கனவே நான் போட்ட வீடியோவில் அது குறித்து சொல்லியிருக்கிறேன். லிங்க்கை எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நாளில் தான் குசேலர் வந்து தன்னுடைய வறுமை நிலை நீங்குவதற்காக கிருஷ்ணரை போய் பார்க்க போனாருங்க. அவர் திரும்பி வீடு வருவதற்குள்ளரையே நல்ல ஒரு ஐஸ்வர்யம் மிகுந்த மாட மாளிகை, அதே போல் தனதாரியத்துக்கு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வந்து அவருக்கு அமைஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் இந்த நாளில் இல்லாதப்பட்ட நாமளும் கிருஷ்ணர்கிட்ட வேண்டி கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கும் வந்து அவர் கொடுப்பாரு அப்படின்னே சொல்லலாம். இறை வழிபாட்டின்படி இந்த சிறப்பு இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு 8ங்கிற அற்புதமான அளவில்லாத பணத்தை ஈர்த்து தரக்கூடிய எண் சேர்க்கை வந்து இருக்குது. அதாவது இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 17, இதில் வர 1ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு 8ன்னு வந்து கிடைக்கும். நம்மளுக்கு எவ்வளோ பொருத்தமாக அமைஞ்சிருக்குது பாருங்கள். இன்றைக்கி நம்ம செல்வம் கேட்டு பெற வேண்டிய ஒரு நாள்னு சொல்லிட்டேன். அதுவும் அளவில்லாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய இந்த 8 எண் சேர்க்கை இருக்கிற நாளாகவும் இது அமைஞ்சிருச்சு இல்லையா. ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய 3 முக்கியமான பரிகாரங்கள் குறித்து ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பதிவும் பணவரவுக்கான ஒரு பரிகாரம், அதே போல் நம்ம நினச்சதை நடத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம்னு சொல்லலாம். இதை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிற்பத்திட்டு இருந்தாலும் செய்யலாம், நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம். ஏற்கனவே நான் சொன்ன அந்த 3 பரிகாரத்தையும் செஞ்சுருக்கிறோம், இதையும் செய்யலாமான்னு கேட்டால் உங்களுடைய விருப்பம் தான். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு ராகு காலம் யமகண்டம் எதுவுமே கிடையாது, எல்லாமே முடிஞ்சிருக்கும். அதனால் வீடியோ பார்த்து முடிச்சு உடனேயும் கூட நீங்கள் வந்துட்டு தாராளமாக செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது. வாட்டர் பாட்டிலையும் எடுத்துக்கலாம், சொம்புலையும் எடுத்துக்கலாம், சில்வர் டம்ளர், பிளாஸ்டிக்கு, கண்ணாடின்னு எது வேணால் எடுத்துக்கலாம். குடிக்கக்கூடிய தண்ணீரை 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனா வந்து தேவைப்படுது. ப்ளூ கலரோ, ரெட் கலரோ, க்ரீன் கலரோ, இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு இது 2 மட்டும் போதும். இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு முக்கியமான வேலையை வந்து பண்ணணும். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணுங்கள், அப்போ தான் வந்து முழுமை பெறும். சரி, இப்போ இந்த தண்ணீர், இந்த பேனா 2ஐயும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. நார்த்து ஃபேஸிங், வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போது நீங்கள் என்ன விருப்பம் நிறைவேறுவதற்காக இன்றைக்கி கிருஷ்ணரை வழிபாடு செய்யலான் இருக்கீங்க அல்லது வேண்டி கேட்கலான் இருக்கீங்களோ அதை முதல்ல நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு விருப்பம் மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். பணமா, வேலையா, இல்லை எதுவாக இருந்தாலும் அது ஒன்று மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய இந்த இடது கை, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது இல்லையா, இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த மணிக்கட்டு பகுதி, ரிஸ்ட் பகுதி இருக்குது பாருங்கள். இங்கே வந்து 1176 அப்படிங்கிற பெருமாளுடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த நம்பருக்கு சாதாரணமாகவே நம்ம நினச்சதை நடத்தி தரக்கூடிய சக்தி வந்து உண்டு. இது பிரபஞ்சத்தினுடைய மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில நம்பருக்கு பணவரவு கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு, வேலை கிடைக்கிறதுக்கான சக்தி உண்டு, இந்த மாதிரி பிரிக்கலாம். ஆனால் இந்த நம்பருக்கு நம்ம கேட்டது எல்லாத்தையுமே தரக்கூடிய சக்தி வந்து உண்டு. எப்படி 369 சொல்கிறோம், அதே மாதிரி தான் இந்த 1176ம். அதனால் இதை வந்துட்டு நம்ம இங்கே எழுதிக்கிறோம். எங்கன்னா மணிக்கட்டு பகுதியில் வந்து எழுதிக்கிறோம். இப்போ இதுக்கு கீழே நான் ஏதாவது ஒன்று மட்டும் மைண்டில் செட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. மணி, பணம், வேலை, ஜாப்,
மேரேஜ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வந்துட்டு எழுதிக்கோங்க. இப்போ இதுக்கு கீழே முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளையும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? இது வந்து பணம் சம்மந்தப்பட்ட கோரிக்கை எழுதுனா தான் இன்ஃபினிட்டி சிம்பிள் போடணுமா, நாங்கள் வேலைன்னு எழுதியிருக்கிறோம் நாங்கள் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் என்ன கோரிக்கையை எழுதினாலும் சரி, அந்த கோரிக்கையை மட்டும்தான் நீங்கள் மாற்றி மாற்றி எழுதுவீங்களே தவிர இந்த 1176ங்கிற நம்பரையும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போடணும். எந்த மாதிரி கோரிக்கையாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் போடணும். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. சரி, இப்போ உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவில் இந்த தண்ணீரை வச்சுட்டு நீங்கள் என்ன கோரிக்கை வந்து இதில் எழுதியிருக்கிறீங்களோ, அதாவது உங்கள் கையில் எழுதியிருக்கீங்களோ அது வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி சொல்லுங்கள். இப்போ பணம்னு எழுதுனவங்க 10 லட்சம் பணம் என்னிடம் இருக்கின்றது, 10 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள். வேலைங்கிறவங்க நல்ல வேலை கிடைத்து விட்டது, நான் நல்ல வேலையில் இப்போ பணியாற்றி கொண்டு இருக்கிறேன், இந்த மாதிரி, அதாவது ஆல்ரெடி நடந்துருச்சு அல்லது இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இவை தவிர மணி அஃபர்மேஷன் சொல்லலாம். ஐ எம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட், ஐ அட்ராக்ட் மோர் மணி, ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி, நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன், என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்கின்றது, அளவில்லாமல் என் வீட்டில் செல்வம் சேர்கின்றது, இந்த மாதிரி வந்துட்டு கூட நீங்கள் சொல்லலாம். சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து ஒரு நிமிஷம் இமேஜினேஷனும் பண்ணுங்கள், விஷுவலைஸ் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கோங்க. இது வந்து ஒரு காமனான மெத்தடு. இந்த நாளில் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல பலனை கொடுத்துரும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதையும் செஞ்சால் தான் உங்களுடைய விருப்பங்கள் வந்து ஃபுல்ஃபில் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நமக்கு இந்த குசேலர் தினம், அது கூட இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கான சேர்க்கை, அது மட்டும் இல்லாமல் பிரதோஷமும் வந்து இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா தேய்பிறை பிரதோஷம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் தேய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த நாளில் இந்த ஒரு முறையை நீங்கள் செய்யணும். இதை நீங்கள் இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா மாலை 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு பிரதோஷ வேலை இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை அந்த டைமை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது இரவு தூங்குறதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதை செஞ்சுருங்க. சரி, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அவல் வச்சு எந்த பரிகாரமாக இருந்தாலும் செய்கிறது நல்லது. சிவப்போ வெள்ளையோ எதுவாக இருந்தாலும் அதை வச்சு செய்கிறது சிறப்பு. அதனால் அவல் இருந்துச்சுன்னா அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரையோ ஏதாவது கொஞ்சம் சேர்த்துட்டு வலது கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிருஷ்ணார்ப்பணம் 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 அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு வீட்டுக்கு வெளியில் அப்படி நிலைவாசலில் வந்துட்டு நீங்கள் தூவி விட்டுருங்க. இதை வந்து கண்டிப்பாக எறும்புகள் சாப்பிடும். எறும்புகள் சாப்பிடும்போது நம்மளுடைய பாவங்கள் கர்ம வினைகள் நீங்கி நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறும். இல்லைனா நீங்கள் கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு போய் கேட்டுக்கிட்டேயோ இல்லை வீட்டுக்கு வெளியில் ஏதாவது மரம் இருக்குதுங்கும் போது அந்த மரத்தினுடைய வேர் பகுதியிலையோ நீங்கள் போட்டுருங்க. மேலும் இன்றைக்கி இந்த பிரதோஷ நாளாகவும் இருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய தான தர்மத்துக்கு அளப்பரிய பலன்கள் வந்து கிடைக்கும். அதனால் ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி இந்த குசேலர் தினத்துக்கு தானம் பண்ண மாதிரியும் ஆச்சு, பிரதோஷத்துக்கு பண்ண மாதிரியும் ஆச்சு. இப்போது உங்களுக்கு அவல் வந்து கிடைக்கவே இல்லை, வீடியோ லேட்டாக பார்க்குறீங்க, போய் வாங்கவும் முடியல அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியோட சர்க்கரையை சேர்த்து மிக்சர் ஜாரில் கொஞ்சம் பொடியாக அரைச்சிட்டு அதை கூட நீங்கள் நிலைவாசல்லையோ அல்லது வெளியில் மரத்துக்கடியிலையோ வந்துட்டு தூவி விடலாம். மொத்தத்தில் இந்த ஒரு எளிமையான விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் செஞ்சீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேறும். கஷ்டங்கள் கர்ம வினைகள் காணாமல் போகும். அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.